ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராமரின் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா நான் ஒரு சின்ன ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட போர்டை வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் இப்போ சொல்லலை, ரொம்ப ரொம்ப மாதமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் 3 to 4 மந்த்தாக அந்த போர்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா. அப்போலேருந்தே நான் அந்த போர்டை வாங்கிக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப வருஷமாக என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் அவர். என் கூட நிறையவே வந்துட்டு படிச்சுட்டு என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு இப்போ இந்த போர்டை வேணுன்ற மாதிரி கேட்டிருக்கிறதா. ஸோ அவர் பார்சல் பண்ணி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் கொரியர் போட்டுருவேன். அவருக்கு கண்டிப்பாக அது போய் சேர்ந்துன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய போர்டு தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் ஆர்டர் பண்ணுங்கள். என்கிட்ட நிறையா ஸ்டாக் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட போர்டு இருந்தனால இப்போ உடனே கொடுத்துட்டேன் அவருக்கு. நேற்று நைட் தான் பே பண்ணார் அந்த போர்டுக்கு அவர். பட் இப்போ என்கிட்ட இப்போ போர்டு இல்லைன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகும். ஏன்னா ஃபேப்ரிகேஷனுக்கு போர்டு வரணும், என் கைக்கு அசம்பிளி கொடுக்கணும். ஸோ அது ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு போர்டு கைக்கு வந்துடும். அது கவலையே கிடையாது. ஸோ 2 வீக்ஸ் 1 வீக்ஸ் அப்படி ஆயிரும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கப்பா. என்கிட்ட இருந்தால் உடனே கொடுத்துருவேன். இல்லைனா வந்துட்டு 2 to 1 வீக்ஸ் கிட்டத்தட்ட ஆகும் நமக்கு பண்ணுறதுக்கு. ஸோ வெரி ஹாப்பி. அவர் ஆர்டர் பண்ணி அவர் வாங்கி படிக்க போகிறாருன்றதில் வெரி எக்ஸைட்டட். அவர் இந்த போர்டு அன்பாக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சாருனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் அதை வந்துட்டு பார்ப்பேன், எப்படி அது போய் சேர்ந்துருக்கு ப்ராப்பராக எல்லாமே என்னதுன்னு பார்ப்பேன் நானும். ஸோ வெரி ஹாப்பி. நிறைய பேர் வந்துட்டு இப்போது கஸ்டம் போர்டெலாம் கூட என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஹரீஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவருக்கு இந்த போர்டு ஓகே, இதே மாதிரி எனக்கு ஒரு 2 போர்டு வேணும். இன்னொரு போர்டு வந்துட்டு கஸ்டம் போர்டு ஈப்ரோமு டைப் சி இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணி அவர் கேட்டிருக்காரு என்கிட்ட. ஸோ அதையும் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு இது கற்றுக்கிட்டோன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகுது எனக்கு. ஸோ நிறைய பேர் இது மாதிரி கேளுங்க. நிறைய கண்டிப்பாக நான் செஞ்சு ரெடியாக இருக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். பிசிபி டிசைனிங்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ், ஆன்லைன் கிளாஸ், இது நிறையா சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸ் நிறைய நம்ம இதில். ஸோ எதாக இருந்தாலும் கீழே லிங்க் இருக்கும், என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும், அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், வெப்சைட் இருக்கும், நிறைய இருக்குது நமக்கு. டெலகிராம், யூடியூப், அப்புறம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன் நான். ஸோ ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் ஸோ ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை என்கிட்ட நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம் நீங்கள். எஸ், இதான் நான் சொன்ன போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கடாக இருக்குது. இப்போதைக்கு மேலே தர்மாக்கோல்லாம் வந்துட்டு இங்கே தூக்கி போட்டிருக்கேன். தர்மாக்கோலை நான் ஆக்சுவலி தர்மாக்கோல் மேலே போடணும், பட் நான் இப்போ அதை போடலை, காட்டணுன்றக்காக எடுத்துட்டேன். ஸோ இதான் நான் சொன்ன அந்த ப்ரோட்டோகால் போர்டு. இது டாட் மேட்ரிக்ஸ் மேலே அட்டாச் பண்ணணும். இது மாதிரி அட்டாச் பண்ணணும். தெரியுதா, மேலே நம்பர் இருக்கும். இந்த மாதிரி மேபி கேமராவில் தெரில, இங்கே நம்பர்ஸ் மேலே இருக்கும். பிளராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த நம்பர் மேலே இருக்கணும், இந்த பக்கம் ப்ளைனாக இருக்கணும். இப்படி தான் கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. அண்ட் இந்த டெவலப்மெண்ட் போர்டுமே வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். மோட்டர் போர்டுமே இருக்குது. நான் செக் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே இந்த இடத்துல ஒரு 12 வோல்டேஜ் அடாப்டர், இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு பிளிங்க் நடக்கணும் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். எஸ், இது மாதிரி. ஸோ போர்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண உடனே ஒரு 12 வோல்டேஜ் அடாப்டர் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஸோ நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. இது மாதிரி டெஸ்டிங் கோடு உள்ள போட்டு கொடுப்பேன் நான். ஸோ தட் ஷிப்பிங் ஆகிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு அதில் பிளிங்க் ஆகிற எல்இடி நீங்கள் வந்துட்டு பார்த்து நீங்கள் சிம்பிளி வெரிஃபை திஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. மற்ற போர்டெலாம் வந்துட்டு கோடிங் எதுவும் கிடையாது இல்லைங்களா. ஜஸ்ட்டு ஹார்ட்வேர் தான். ப்ராப்பராக கனெக்ட் பண்ணாலே ஒர்க் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு அதில் செக்கிங் எதுவும் நான் பண்ண முடியல. பண்ணாலும் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பிளிங்க் ஆகிற எல்இடி பின் எடுத்து நீங்கள் இதில் போட்டால் மோட்ரு ஓட வைக்க முடியும். ஸோ இது மாதிரி பல்ஸ் வருதா நீங்கள் மல்டிமீட்டரில் பார்த்துக்கலாம். ஸோ லைக் தட் யூ கேன் வெரிஃபை த போர்ட். பட் இவ்வளோ தான், சின்ன வெரிஃபிகேஷன் கோடு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ வேறு ஏதாவது ஆர்டர் இருந்தால் கூட சொல்லுங்கள். நம்ம நிறையா ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் தேவைப்பட்டால் கூட சொல்லுங்கள். இப்படின்றத பார்த்து பண்ணலாம். ஓகே கைஸ், பை பாய்.